இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்னமோ இத்தனை வருஷமா அம்மாவை உங்ககிட்ட காட்டாம தப்பு பண்ணிட்டம்மா. உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட சொல்ல விடாம இத்தனை வருஷமா தடுத்துருச்சு. விடுங்க மாமா, நீங்க என்ன வேணும்னேவா என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? உங்க இடத்துல மத்தவங்க இருந்திருந்தா இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் இதை எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன். நீங்க பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எங்களுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கீங்க. இந்த காலத்துல யார் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு காரணம் நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அக்கறையும் பாசமும் தான். எங்களுக்காக நீங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது போதும் மாமா. உங்களுக்கும் குடும்பம் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க அவங்கள பாருங்க. அம்மாவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா இலி, இத்தனை வருஷமா அர்ச்சனா என் முகத்தையே பார்த்து பழகிட்டாளா? அதான் எனக்கு இவளை விட்டுட்டு போக ஒரு மாதிரியா இருக்கு. அதனாலதான் மாமா நானும் உங்களை போ சொல்றேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மாவுக்கு பழைய ஞாபகம் வரணும்னு தான் நான் இப்படி சொல்றேன். இது வரைக்கும் அம்மாவுக்கு உங்க முகம் மட்டும் தான் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்பவும் நீங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்தா என்ன பத்தி அம்மாவால யோசிக்க முடியுமான்னு கூட தெரியல. அம்மாவுக்கு என்ன பத்தின ஞாபகம் வந்தா கண்டிப்பா சரியாயிடுவாங்களோன்னு தோணுது. அம்மா கூட நான் இருந்தாதான் மாமா சரியா இருக்கும். மாமா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என்னம்மா இப்படி கேக்குற? உன்னை நம்பாம நான் வேற யார நம்ப போறேன்? அப்போ நீங்க தைரியமா போயிட்டு வாங்க மாமா. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா எலி, ஆனா என்னால என் தங்கச்சியை ரொம்ப நாள்லாம் பார்க்காம இருக்க முடியாது. அப்பப்ப நான் அவளை வந்து பார்த்துட்டு போறேன். அதுக்கு என்ன மாமா, தாராளமா வாங்க. அம்மா அர்ச்சனா, அண்ணன் போயிட்டு வரம்மா. இனிமே உன் மக உன்னை பார்த்துப்பா. நான் அப்பப்ப வந்து உன்னை பார்த்துக்கிறேன். சரியாம்மா? சரிம்மா எலி, நான் போயிட்டு வரேன். சிவா, நான் வரப்பா. சரிங்க சார்.